ஜெய் ஜெகநாத் நண்பர்களே, தமிழ் உதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஜெய் ஜெகநாத் சொல்லுங்க. ஜெகநாத்ஜியோட மாயை, அன்பு, பாசம் இது என்னங்கிறது இந்த வீடியோல காமிக்க போறோம். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து ஜெய் ஜெகநாத்னு காமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, எல்லாரோடையும் ஷேர் பண்ணி பகவானோட பக்தியை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க நண்பர்களே. இது ஸ்ரீ கஷேத்திரமான பூரி கஷேத்திரத்துல வருஷா வருஷம் உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரை நடக்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லட்சக்கணக்கு கோடிக்கணக்குல மக்கள் வராங்க, எங்கெங்கிறதோ உலகத்து கோடியில இருந்து. அதே மாதிரிதான் நம்ம நண்பர் ஒருத்தர், அவருக்கு என்ன பேருன்னு சொல்லுவோம், தனி ஆளு, ஒன்னும் குடும்பம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அவருக்கு மனசுல ஒரு நாள் ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாவது ஜெகநாத்ஜியோட ரத யாத்திரையை போய் அட்டன் பண்ணிடணும். உங்க மனசுல இருக்கு இல்லையா? இப்ப இல்லைனாக்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உலகத்துல வேற எந்த ஆசை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஜெகநாத்ஜியோட ரத யாத்திரையில பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஆசை வந்தே ஆகணும். வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நண்பர்களே. சோ இவரு அங்க போய் அட்டன் பண்ணால கையில பைசா கிடையாது. அப்படியே நடந்து பக்கத்துல இருந்து அப்படியே நடந்து 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 அடுத்த வருஷம் எப்படியும் அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து 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 வராரு. வந்தாக்க வர வழியில யாராவது ஒரு ரொட்டி கொடுப்பாங்க, 2 ரொட்டி கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவாரு. ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். ஒரே கட்டின துணி தான், அதுவே பாதி கிழிஞ்சது இதுஞ்சது. அப்படியே வந்து மெல்லமா வந்து எப்படியோ வந்து கொஞ்ச நாள்ல வந்து பூரிய சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு அப்படியே மரத்தடியில உட்கார்ந்து காலையில தூங்கி எழுச்ச உடனே சூரியனை பார்த்து, அரே சூரிய தேவா, சூரிய நாராயணா, ஜெய சூரிய நாராயணா, ஜெய் ஜெகநாத். எனக்கு இன்னொரு நாள் இந்த ஸ்ரீ மந்திர் என்று சொல்லப்படும் இந்த கோயில், லக்ஷ்மியோட கோயில், அது ஜெய் ஜெகநாத் மந்திர். அத பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, கோபுர தரிசனம் கிடைச்சது. ஆண்டவா, என் மேல எவ்வளவு கருணை உனக்கு என்று கையெடுத்து கும்பிட்டு அப்படியே மனசுல ஜெகநாத்ஜியோட சரணத்தை தொட்டு மனசுல வச்சுப்பார். வச்சுட்டு அப்படியே எங்கேயாவது அப்படி போவார், குளிச்சுட்டு அப்படியே ஏதாவது யாராவது ஒரு ரொட்டி 2 ரொட்டி கொடுத்தாக்க வாங்கி சாப்பிடுறது. இவரோட பேரு என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே. இவருக்கு பல பேர். சில பேர் வந்து இவரை பிச்சைக்காரன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் வந்து இவரை பைத்தியம்னு கூப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுனாக்க, நம்ம ஊர்ல தான் பசங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி யாராவது வாயில்லாம் பூச்சி வந்ததுன்னா உடனே கல்லை விட்டு எரிக்கிறது. இது என்ன, இதுதானே நமக்கு என்ன இன்னைக்கு பண்றாங்க பசங்க. சோ அது மாதிரி கல்லை விட்டு எரியறது அது மாதிரி. ஆனா இவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். அப்படியே ஏதாவது கிடைச்சா தின்னுட்டு அப்படியே இந்த கோயில் கோபுரத்தை பார்த்துட்டு இருக்கிறது. உள்ள போனா பல சமயம் இவரை வந்து எல்லாரும் விரட்டி விட்டுருவாங்க. இங்க என்ன வர, வெளில போ, எப்ப பார் வெளில போ, பிச்சைக்காரங்க எல்லாம் வெளில உட்கார்ந்துருக்கணும். எப்பயாவது அப்படியே உள்ள போய் தரிசனம் கிடைச்சிடும். அதையே மனசுல நினைச்சிட்டு அந்த கோயில் கோபுரத்தையே தரிசனம் நினைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஆனா இவருக்கு நம்ம கூப்பிட போற பேர் வந்து மாதவ் அப்படின்னு கூப்பிட போறோம். மாதவன், மாதவ் அப்படின்னு. ஏன்னாக்க எப்ப பார்த்தாலும் ஜெகநாதரோட பேரு தான் நாக்குல. ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். ஒரே லட்சியம் வாழ்க்கையில, ஒரே பிரார்த்தனை, வேற எந்த பிரார்த்தனையும் கிடையாது. பகவானே, உன்னோட இந்த ரத யாத்திரையை பார்க்கணும். அந்த ரதத்தோட அந்த கயிறு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கணும். அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டா, ஜெகநாத் புரியில நடக்கிற ரத யாத்திரையில அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டா நண்பர்களே, அடுத்த பிறவியே கிடையாது. புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்று ஆதிசங்கரால் சொல்லப்பட்டதே, அந்த புனரபி, அதுவே அந்த சக்கரமே கிடையாது. அதை உடைச்சிட்டு வெளில வந்துடலாம், மோட்சம் கிடைச்சிரும். அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, இப்படிலாம் சொல்றாங்க மக்கள். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியாது, கிடைக்காது, கிடைக்குமா கிடைக்காது, அதெல்லாம் தெரியாது. ஆண்டவா, எனக்கு ஒன்னை எனக்கு எப்படியாவது தொட்டுணும். நீ எனக்கு ரதத்தை, இந்த கயிறை மட்டும் எப்படியாவது தொட்டுட்டேன்னா உன்னோட திருவடியே தொட்டா மாதிரி எனக்கு இருக்கும்பா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று ஜெய ஜெகநாத், ஜெய் ஜெகநாத் என்று இப்படியே நாட்கள் போய் கொண்டிருந்தது நண்பர்களே. ஆனி மாசம் பௌர்ணமியை ஒட்டி ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரை வந்துருச்சு.
ஒரே தீவிரமா வேலைகள் நடக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஒரு களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. திருவிழா களை, மக்கள் கோடிக்கணக்கில் வர இடம் அது. எல்லாரும் தயாராறாங்க. கடைசியாக அந்த நாளும் வந்து விட்டது. ரத யாத்திரைக்கான நாளும் வந்து விட்டது. பல்தேவ், சுபத்ரா, ஜெகநாத்ஜி 3 பேரும் அவங்க ரதத்துல உட்கார்ந்து ஸ்ரீமந்திர்ல இருந்து குண்டிஜா மந்திர் 3 கிலோமீட்டர் தூரம் அதுல வந்து ரதத்துல போவாங்க. அதான் இந்த உற்சவமே. சோ 3 பேரும் வந்து ரதத்துல உட்கார்ந்தாச்சு. பெரிய புன்னகை. ஜெகநாதரை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு பெரிய கண்ணு, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அங்க பூரியோட ராஜா கஜபதி ராஜா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்ல தங்கத்தால ஆன தொடப்பம் அதை வச்சு விளக்கமாறு அதை வச்சு பெருக்குவாங்க. யாரு அதை பெருக்கணும்? ரோட்டை ராஜா பெருக்கிறது. பெருக்கி சந்தனத்தை வாட்டர் எடுத்து, சந்தன தண்ணீர் எடுத்து அதால தெளிச்சு கோலம் போடுவாங்க. இதெல்லாம் யாரு? ராஜ குடும்பம் பண்ணணும் இது. ஏன்? அங்க ராஜானாலும் ஒண்ணுதான், ரங்கு அதான் பிச்சைக்காரனாலும் ஒண்ணுதான். யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்கதான் வந்து இத எல்லா சேவையும் பண்ணி கூட்டு போறாங்க. நண்பர்களே, அதனாலதான் மாதவுக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா, நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் எப்படியாவது அந்த கயிறை தொடுறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எப்படியாவது தொடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கணுமே, கயிறை ரதத்தை இழுக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லமா கூட்டம்னா கூட்டம் நெருஸ்கிது கூட்டம். இங்க வந்தா எல்லாரும் ஊக்கம் முடிக்கிறாங்க. ஏன்னு பிச்சைக்காரன் வந்திருக்கேன், யாரு இவன் சொல்லிட்டு பல பேர் தள்ளி விடுவாங்க. உடம்புல ஒண்ணும் கிடையாது, ஏன்னா கிழிந்த துணி, தோல், ஏதோ ஒரு எலும்புக்கு தோல் போட்டு விட்டா மாதிரி இருக்கும். அவ்வளவு இப்படி இருக்கிற ஆளு தள்ளி விட்டா ஓடி போய் விழறது. இப்படியெல்லாம் மெல்லமா கஷ்டப்பட்டு, ஆண்டவா எப்படியாவது நான் உன்னை தொட்டுணும், ஆண்டவா எப்படியாவது உன் சரணமா தொட்டணும், எப்படியாவது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் உன்னோட ரதத்தை இழுக்கிறதுக்குன்னு அப்படியே வேண்டிட்டு ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் சொல்லிட்டு பக்கத்துல வந்து இந்த ரதத்துக்கான கயிறு இங்க இருக்கு, எப்படியும் பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கும் போது நண்பர்களே, அப்பதான் அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஒரு ஆள் இருக்கா, நம்ம இதெல்லாம் சரி பண்ற ஆள், அவன் என்ன பண்ணானே, ஹே இங்க என்ன உனக்கு வேலை போ அப்படின்னு பிடிச்சி ஒரு தள்ளு. நம்ம ஊர்லதான் கொஞ்சம் இழிச்ச வாயினா இருந்தா போதுமே, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா வந்தாக்கா உடனே பேசாம இருப்பாங்க. இது மாதிரி ஆட்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி ஒரு தள்ளு தள்ள. மாதவ் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அவர் நல்ல திடபானமா ஆளு தள்ளுனதுல ரோட்டு ஓரமா போய் கல்லு மேல விழுந்து அப்படியே ரத்தம் கசியுது. அப்படியே விழுந்து அப்படியே தலை சுத்துது, எந்திரிக்க முடியல. அப்படியே படுத்துரு, ஓ ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத். அதுக்குள்ள என்னாச்சுன்னாக்க ஒரே அமளி. என்ன அப்படின்னாக்க எல்லாரும் இழுக்கிறாங்க. ஜெகநாத்ஜி பல்தேவ் சுபத்ராவோட தேரை இழுத்தா அந்த தேரானது கிளம்ப மாட்டேங்குது, அப்படியே நிக்குது, ஆட்ட கூட முடியல. இத்தனைக்கும் என்ன பண்றாங்கன்னா, யானைகளை கொண்டு வந்து யானையை வச்சு தள்ள விடுறாங்க ரதத்தை. அப்படியும் அசைய மாட்டேன் என்கிறது. மக்களுக்கெல்லாம் ஒரே கவலை, ஆண்டவா ஜெகநாதா என்ன ஆச்சு உனக்கு, இது என்ன இது, ஏதாவது தப்பு நடந்து போச்சா, இந்த ரதம் இங்க இருந்து நகரவே மாட்டேங்குதே, என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் துடிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு வயதான பூஜாரி, அவர் இது மாதிரி பல ரத யாத்திரைகளை கண்டவர், அவர் என்ன பண்றாருன்னா கண்ணை மூடி, ஜெகநாதா என்னப்பா தப்பு பண்ணும், ஏன்பா ரதம் ஓட மாட்டேங்குதே, என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்க, மனசுக்குள்ள ஜெகநாதனே வந்து, புஜாரியே என்னோட ஒரு மிக நெருங்கிய பக்தன், அவன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. என்னோட மாதவ் அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு அடிக்கப்பட்டு ஒரு ஓரமா விழுந்து கிடக்காம்பா. அவ வந்து இந்த ரதத்தை பிடிச்சு இழுத்தாத்தான் இந்த ரதம் நகரும். அதனால அவனை கொண்டு வா, இல்லாட்டி இந்த ரதம் 100 வருஷம் என்ன 1000 வருஷம் என்ன இங்கே இருந்து நகராது, அப்படியேதான் இருக்கும் என்று கூற, உடனே கண்ணை திறக்கிறார் இந்த புஜாரி. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க இதுதான் தப்பு நடந்திருக்கு, ஏதோ ஒரு பக்தனை வந்து அவமானப்படுத்தி தூக்கி வீசி இருக்கிறார்கள் என்று
இங்கேருந்து உடனே மாதவ கூப்பிடுங்க, யார் அந்த மாதவ் வந்து கூப்பிட்டு வாங்க, மாதவ் வந்து இழுத்தாதான் ரதம் போகும் என்று கூற அப்படியே எல்லாரும் தேடுறாங்க. ஆனா நம்மால் படுத்திருக்காங்க, விழுந்து கிடக்க கீழ்த்தாக பாக்குறேன். பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, இவன் இந்த பிச்சைக்காரன் வந்து இதுக்காவா வந்து ஜெகநாத்ஜி வந்து வெயிட் பண்ண போறாரு, நீ ஒரு ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க இருந்து புஜாரி வந்துட்டாரு, அங்க இந்த வயசானவர் இருக்காரு, அவர் வந்து பாக்குறாரு. பார்த்தா கீழே விழுந்து கொஞ்சோண்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு, கல்லு மேல தலை கிடக்கு. ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத்னு வந்து ஜபம் மட்டும் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பக்தன் தான் மகாபிரபு சொன்ன ஜெகன் மாதவ் என்று கூறி உடனே மாதவா எந்திரி, மாதவா எந்திரி என்று கூற, நான் கண்டுபிடிச்சிட்டேன் மாதவனை, தோதான் இருக்கான், எழுந்திரிக்கப்பா மாதவா எந்திரி, உனக்காக மகாபிரபு ஜெகநாதரே வெயிட் பண்றாருப்பா, வாப்பா என்று கதற கண்ணை திறக்க முடியாம திறந்து பாக்க. ஆனா மாதவுக்கு பயம் என்ன அப்படின்னாக்க, ஒருவேளை நான் இங்க படுத்திருக்கிறது கூட பிடிக்கல போல் இருக்கு செக்யூரிட்டிக்கெல்லாம், இங்க இருந்து துரத்துறதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்க போல் இருக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா என்னால எந்திரிக்க முடியலையா, நான் போயிடுறேன்யா இங்கிருந்து அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 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 போகாத, உனக்காகத்தான் ஜெகநாத்ஜியை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க என்று எல்லாரும் பிடிச்சு தூக்குறாங்க. தூக்குறாங்களா, தூக்கி தோல் மேல வச்சுட்டாங்க. எப்படி அன்னைக்கு வந்து ஏதோ ராஜாவே வந்தா மாதிரி அங்க, ஓகே, ஜெகநாத்துக்கு அங்க ராஜாவே வந்தால் போல எல்லா மக்களும் தூக்கி தோல்ல வச்சுட்டு, அத இவரை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் இத்தனை நாள் வந்து யாரெல்லாம் பிச்சைக்காரன் அது பைத்தியக்காரன் எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ எல்லாரும் ஓடி வந்து எப்படியாவது காலை தொட்டு கொஞ்சோண்டு, யாருக்காகப்பா, ஜெகநாத்ஜி வெயிட் பண்றாருப்பா, தேர் அசைய மாட்டேங்குதுப்பா என்று சொல்லி எல்லாரும் வந்து காலை தொடுறதுக்காக ஓடி வராங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி ஆபீசர் அப்படியே இந்த கண்ணுல தண்ணி வருது, தள்ளி விட்டானே, மன்னிப்பு கேட்டு, மாதவா எனக்கு தெரியலப்பா, தெரியாம இந்த அஞ்ஞானிய மறந்துருப்பா, மன்னிச்சிருப்பா, எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் தப்பு, யாருன்னு தெரியலையே, ஜெகநாதனோட பரமபக்தா, என்னை மன்னிச்சிரு என்று கை கூப்பி நிற்கிறார். அப்ப இவரை தூக்கிட்டு அப்படியே இந்த ரதம் பக்கம் போக இறக்கி உடனே விட்டு ரதத்தை இழுத்துடலாம் நீங்க அப்படின்னு சொல்ல, இவர் வந்து கை கூப்பி அப்படியே ஜெகநாதரை பார்க்கிறார். பார்த்து, ஜெகநாதா உன் லீலையே அபாரம், என்ன மாதிரி ஒரு அற்பமான பக்தனுக்கு கூட நீ வந்து இவ்வளவு தூரம் லீலை பண்ணுவியா ஆண்டவா என்று அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி தண்ணியா கொட்ட அந்த கயரை பிடித்து இழுக்க, என்ன ஆச்சரியம், இத்தனை நேரம் யாராலும் இழுக்க முடியாம இருந்த அந்த ரதம் இப்ப காடா வென்று ஓட ஆரம்பித்தது. அப்படியே ஓரமா போய் நின்றுட்டு கைய கூப்பிட்டு மாதவன் அப்படியே ஜெகநாத்ஜியை பார்த்து, ஆண்டவா எனக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே லட்சியம் இந்த இழுக்கணுங்கிறது, ரதத்தை இழுத்து உனக்கு சேவை புரிந்து உன்னை தொடணுங்கிறது, அது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு என்னப்பா வாழ்க்கை, இனிமே என்னை உன்னோட ஐக்கியம் பண்ணிக்கிடு என்று வேண்ட அப்படியே மாதவனை ஐக்கியம் செய்து கொள்கிறார் மகாபிரபு ஜெகநாதர். ஜெகநாத் புரியில வந்து ரதத்தை இழுத்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதனால கண்டிப்பா நீங்க இந்த கதையை கேட்கறீங்கன்னா உங்களை பகவான் வர சொல்லி கூப்பிடுறார், அதுக்காக தான் நீங்க இந்த கதையை கேட்கறீங்க. கண்டிப்பா வாங்க, நான் உங்களை அங்க பார்ப்பேன். ஜெகநாத்ஜிக்கு எந்த பாரபட்சமுமே கிடையாது, அன்பு பக்தி அவ்வளவுதான். அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்க, எந்த கோணர் எந்த மூல முடுக்குல நீங்க இருந்தாலும் சரி, உங்களை பகவானை இழுத்துட்டு வந்து ரதத்துல இழுக்க வச்சு சேவை புரிய வைத்து உங்களுக்கு அருள் புரிவார். அம்மா லக்ஷ்மி ஸ்ரீசேத்திரம், அது லக்ஷ்மி மாதாவோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் நிரம்பி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் எல்லாரும் ஜெய் ஜெகநாத் என்று காமெண்ட் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து எல்லாரோடையும் ஷேர் செய்து கண்டிப்பாக ஸ்ரீசேத்திரத்திற்கு வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெகநாத்ஜியோட ரதத்தை இழுப்போம், இழுத்து மகா பேர் அடைவோம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஜெகநாத்.